அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? யார் நம்மளை கேட்கா மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு? ஆனால் இறைவன் எங்கள் மூலமாக உங்களை விசாரிக்கிறார். ஏன் கவலையாக இருக்க? உனக்கு என்ன வேணும்? என்னிடம் கேள், நான் தாரேன். உன் தூய்மையான உள்ளத்தை மட்டும் எனக்கு தா, உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்கிறார். நாம் தூய்மையாக இருக்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஓசியா எழுதிய நூல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 7 8. தண்டனை தீர்ப்பு பெறும் நாள் வந்துவிட்டது, பதிலடி கிடைக்கும் நாள் வந்துவிட்டன. இதை இஸ்ராயேல் அறிந்து கொள்வர். உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகையுணர்ச்சியாலும் இறைவாக்கினன் மூடனாய் இருக்கிறான், இறையாவி பெற்றவன் வெறி கொண்டு உளறுகிறான் என்கிறாய். என் கடவுளின் மக்களாகிய எப்ராமுக்கு இறைவாக்கினன் காவலாளியாக இருக்கின்றான். ஆயினும் வேடன் ஒருவனின் வலை அவனை எப்போக்கும் சூழ்ந்துள்ளது. அவனுடைய கடவுளின் கோயிலில் பகைமை நிலவுகின்றது. பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? இறைவாக்கு உரைக்க வச்சிருக்கிறாரா? நாம் சொல்வதை கேட்டு பிறர் நம்மளை கேலி பண்ணுகிறார்களா? சொல்லுகிறார். தண்டனை தீர்ப்பு நாள் வந்துவிட்டது, பதிலடி கிடைக்கும் நாள் வந்துவிட்டது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா? அப்போ உங்களையும் என்னையும் படைத்தவர் கண்டிப்பாக நமக்காக வழக்காடுவாரா மாட்டாரா? வழக்காடுவார். ஏனென்றால் நாம் எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருப்போம், ஊமையலுகை எழுதியிருப்போம் இல்லையா? அவரிடம் எத்தனை நாள் பொறுமை இருப்போம், மௌனமாக நடந்ததை பாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டோமா? எதற்கு இந்த துன்பங்கள் ஆண்டவரே, ஏன் நாங்கள் இப்படி அனுபவிக்கிறோம் என்று கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம்ல கண்டிப்பாக. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தண்டனை தீர்ப்பு நாள் வந்துவிட்டது, பதிலடி கிடைக்கும் நாளும் வந்துவிட்டன. இதை இஸ்ராயேல் அறிந்து கொள்வார். என்னெல்லாம் அவரோடு இருக்கிறவங்க அறிஞ்சு கொள்வாங்களாம். உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகையுணர்ச்சியாலும் இறைவாக்கினன் மூடனாக இருக்கிறான், இறையாவி பெற்றவன் வெறி கொண்டு உளறுகிறான். வெறி கொண்டுன்னா குடிச்சிட்டு உளர்றாங்க, அவங்க ஏதோ பிதற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, அதைத்தான் இறை வார்த்தையின் மூலம் தெளிவாக்குகிறார் நமக்கு. அப்போ நம்ம இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டாலும் கொண்டு கொள்ளாட்டாலும் இறைவன் நம்மளுக்காக நம் சார்பாக வழக்காட வருகிறார். என்ன நடந்தது என்று விசாரிக்க வருகிறார். நன்மையா தீமையா என்று நமக்காக போரிட வருகிறார். அப்போ நாம் யார்கிட்ட சரண்டராகணும்? இறைவன்கிட்ட. நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் இறைவன்கிட்ட நாம் சரண்டராகணும். அப்படி சரண்டராகும் போது தான் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்போ அந்த நன்மை தான் நமக்கு இப்போ வேணும் இல்லையா? அப்போ நம்ம முழு இதயத்தோடு அவர்கிட்ட இருக்கும்போது, முழு ஆன்மாவோடு அவர்கிட்ட இருக்கும்போது, நம்ம என்ன செய்கிறோங்கிறத அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த நன்மையான காரியம் நடக்கும். நமக்காக அவர் வழக்காடம் செய்வார். அவங்க நம்மளை பேசும்போது நாம் பதிலுக்கு பதில் பேசினா அதில் பிரயோஜனமே இல்லை. நம்ம தான் பேசிட்டோமே, அப்புறம் எப்படி இறைவன் கேட்க வருவார் இல்லையா? அகங்காரத்துலேயும் நம்ம பேசிட்டோம், நமக்கு பொறுக்க முடியாமல் பேசிட்டோம் இல்லையா? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் நம்ம பேசிட்டோம், நம்மளை பேசினவங்கள பேசிட்டோம். ஏன் பேச வேண்டாம்? சொல்கிறார், நீ அமைதியாயிரு, உனக்காக நான் வருவேன். நாட்கள் நெருங்கிட்டது, நான் கணக்கு கேட்கும் நாட்கள். அப்போ யாருக்கு? நம்மளை எதிர்த்து பேசினாங்களா, நம்மளை பழி சொன்னாங்களா, நம்மளை அவமானப்படுத்தினாங்களா? அப்படி ஆட்கள் தான். நாம் இறைவனுக்கு பயந்து செயல்படுறோம் என்றால் நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான். இன்று நாம் துன்பப்படுகிறோம், ஆனாலும் நம்மளை மீட்டெடுக்க இறைவன் இருக்கிறார். அந்த துன்பத்திலே நாம் ஒரு நிறைவாக இருக்கிறோம். ஆம், எதை உண்போம் எதை குடிப்போம் இல்லாமல் அன்றாட உணவு நமக்கு அளிக்கப்படுது இல்லையா? அப்போ அதற்காக நாம் நன்றி சொல்வோமா? ஒரு விஷயம் சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, துன்பத்தில் ஆமாண்டவரே, நெருக்கடி வேளையில் நாங்கள் உம்மை கூவி அழைத்தோம். அந்த கூக்குரலுக்கு செவி சாய்த்து எங்களுக்காக நீர் பரிந்து பேச வந்தீரே ஆண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி. இந்த வார்த்தை போதும் ஆண்டவரே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறீரே, அந்த வார்த்தை போதும் ஆண்டவரே. எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே, எத்தனை பழிச்சொல்கள் ஆண்டவரே, அதை அனைத்தும் நீர் கேட்டுக்கொண்டிருந்தீரே. ஆமாப்பா, நீர் எல்லாம் வல்லவர், படைத்தவர், நீர் அறியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக நீர் வழக்காட வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பேரை எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.